இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் புதுசாக வாங்கியிருக்க இந்த இரும்பு தோசைக்கல்லை எப்படி சீசனிங் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தோசைக்கல்லை உங்களால் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த தோசைக்கல் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி தான் வாங்க முடிஞ்சுது. எங்கள் மாமியார் சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து இதை கஞ்சி தண்ணியில் ஊற வச்சு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து ஆனியன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தோசை மாவு சேர்த்து தோசை வந்து ஊற்றுனேன்னா அது வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு தோசை வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தோசையுமே ஊற்றிட்டேன். ரெண்டாவது தோசை வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. ஆனால் இதையுமே சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஆனியன் வச்சு நல்லா தோசைக்கல்ல தொடச்சிட்டு மூணாவதாக ஒரு தோசை ஊற்றுனேன். இந்த தோசை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நீங்களுமே தோசைக்கல் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சீசனிங் பண்ணி பாருங்கள்.